ஹாய். என்னதான் நம்ம விதவிதமா சன்னா மசாலா, அப்புறம் அந்த குருமா, தக்காளி குருமா, பட்டாணி குருமான்னு என்னென்ன சாப்பிட்டாலும், அந்த பூரிக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஹோட்டல் ஸ்டைல்ல அத அத கூட பார்த்தீங்கன்னா, இந்த ரோட்டு கடை ஸ்டைல்ல ஒரு பூரி புசு புசுன்னு மஞ்சளா பொரிச்சு வச்சிருப்பாங்க. அது ஒரு மஞ்சளா ஒரு குழம்பு ஊத்துவாங்க. ஆனா, அதில கொஞ்சம் உப்பு கம்மியா தான் இருக்கும், உரப்பு இருக்காது. ஆனா என்னன்னு தெரியலங்க. அந்த ஃபீல் ரொம்ப பிடிக்கும். அதே மாரி அது ஒரு வாழை இலையில அந்த 2 கோதுமை பொரி நல்ல ஒரு ஹோட்டல்ஸ்ல ட்ரெடிஷ்னல் ஹோட்டல்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த கோதுமை பூரி தான் பண்ணிருப்பாங்க. அதில பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பூரிக்கு மேல நல்லா கட்டியா இருக்கும் அந்த மசாலாவ வச்சு, அதுக்கு மேல இன்னொரு பூரிய வச்சு அந்த வாழை இலையில மடிச்சு குடுத்துருப்பாங்க. அத பிரிச்சு நம்ம சாப்பிடும்போது 2 பூரி தான். அது நல்லா ஊறி ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். சாப்பிட்டோனே 2டே வாயில அது உள்ள போயிரும். ஆனா அந்த மெமரீஸ் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சூப்பரா இருக்கும். பூரி அப்படின்னாலே அந்த வாழை இலையிலேருந்து நம்ம பிரிக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த சாஃப்ட்டான பூரி அதான் நமக்கு பிடிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த சுட சுட புசுன்னு இருக்கணும்னா தேவையில்ல நம்மளுக்கு. அந்த வாழை இலையில அந்த சாஃப்ட்டா அந்த பூரி கிழங்கோட ஊறி இருக்கும். பட் அந்த மாதிரியான பூரி கிழங்கு இப்போ இருக்க பசங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. மஞ்சளா இருக்கக்கூடாதுங்கிறாங்க. அதனால் கொஞ்சம் நம்ம வெர்சன மாதிரி தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கலர் மாற்றுறதுக்காகவே, அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் லைட்டா அப்படி போட்டுட்டு அந்த டேஸ்ட் அதே டேஸ்ட்டில் கொண்டு வந்துடுறோம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.